திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி பிரியாணி சிக்கன் வச்சு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஹோம்மேட் பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டைட்டிலுக்கு மேலே லிங்க் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, காரத்துக்கு ஏத்தாப்புல பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு இந்த ஆனியன் பேஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டைல் பிரியாணிக்கு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிட்டு தான் செய்யணும். ஹெவி பாட்டம் பேனா சூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும். ஆயில் கீ ஆட் பண்ணிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை இது மட்டும் சேர்த்துக்கோங்க. அரைச்ச ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ராஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை முழுசாவும் சேர்த்துக்கலாம், நான் கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்ததும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், ஹோம்மேட் பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவை நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அகைன் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா வாட்டர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த கிரேவிலேயே இந்த சிக்கன் நல்லா வேகணும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு 80% குக் ஆனதுக்கு அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1:1.5 ரேஷியோல வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்சிருக்கிற ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனையும் ரைஸையும் ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. ரைஸ்க்கு மேல ஒரு லேயர்ல தண்ணி நிற்கும் போது லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அகைன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி வெயிட் வச்சு தம் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸுக்கு ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. இன்கிரியன்ஸோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரெசிபியை சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.